நாகர்கோவிலிலிருந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் ஒரு தனி பஸ்ஸில் எம்ஜிஆரை பார்க்க சென்னைக்கு வந்தனர். அவர்கள் ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆரை சந்திக்க சென்றனர். அங்கு அனைவருக்கும் சுட சுட இட்லியும் கருவாட்டு குழம்பும் பரிமாறப்படுகிறது. பிறகு எம்ஜிஆர் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரியவரிடம் திருநெல்வேலிக்கு பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு பெண்மணியின் பெயரை சொல்லி அவரை பற்றி விசாரிக்கிறார். அந்த பெரியவர், அந்த அம்மாவுக்கு இப்பொழுது வயதாகிவிட்டது, உடம்பு தளர்ந்து சரியான கவனிப்பு இல்லாமல் இருக்காங்க என்று சொன்னவர், உங்களுக்கு எப்படி அவரை தெரியும் என்று கேட்கிறார். 30 வருஷம் முன்னாடி எம்ஜிஆர் அந்த ஊர் வழியாக நண்பருடன் போய் கொண்டிருக்கும் பொழுது கார் ரிப்பேர் ஆனது. அந்த இரவில் ரிப்பேர் செய்ய ஆள் கிடைக்காமல் அங்கிருந்து அந்த அம்மாவின் குடிசையில் இருவரும் தங்கினர். அப்போது தண்ணீர் ஊற்றி வைத்த பழைய சோத்துக்கு கருவாட்டை சுட்டு பசிக்கு சாப்பிட கொடுத்தாங்க என்று பழைய கதையை சொன்னார் எம்ஜிஆர். உள்ளே சென்ற எம்ஜிஆர் ஒரு பணக்கட்டை எடுத்து சால்வையில் சுற்றி அந்த பெரியவரிடம் கொடுத்து, அந்த அம்மாவிடம் உங்கள் மகன் கொடுத்தது என்று சொல்லிக் கொடுக்க சொன்னார். எத்தனையோ வருடங்களுக்கு முன் பழைய சோறு போட்டவரை ஞாபகம் வைத்து அவருக்கு மகனாய் உதவி செய்வதற்கு எம்ஜிஆர் போன்ற மனிதநேய மகானால் மட்டுமே முடியும்.